ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கணும், வியாபாரம், தொழில், பொருளாதாரம், குடும்ப நிலை, ஆரோக்கியம், உத்தியோகம், மாணவர்கள் இப்படின்னு எல்லா வகையிலுமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதத்தோட கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களின் சேர்க்கையும் இருக்குதுங்க. அதாவது மீன ராசியில் வந்து புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு ஆகிய கிரகங்களோட சேர்க்கை வந்து இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரகங்களின் சேர்க்கை வந்து இருக்குது. அப்போ இந்த கிரகங்களோட கூட்டு சேர்க்கை மூலமாக தாங்க பல மாற்றங்கள் எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து ரிஷபராசியில இருந்து தொடங்குறாருங்க. ரிஷப ராசியில குருவோடு சேர்ந்த சந்திரன் வந்து கஜகேசரி யோகத்தை வந்து ஏற்படுத்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாசத்தோட ஆரம்பமே ரொம்பவே அமோகமா இருக்குதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல 2 முக்கிய கிரக பயிற்சிகள் வந்து ஏற்பட போகுதுங்க. ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல நீச்ச ஸ்தானத்தை அடைகிறாருங்க. அதே சமயம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி விடியற் காலை 3 மணி பக்கமாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது இதை தான் நாம் வந்து விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வருட பிறப்பு, சித்திரை வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய 2 முக்கிய கிரக பயிற்சிகள் அமைஞ்சிருக்குது. இந்த மாசத்தோட விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதங்க. அதாவது சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் தன்னுடைய டிராவலை வந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி வாஸ்து தினங்க. அதனால் வீட்டில் வந்து வாசக்கால் வைக்கிறது, இல்லை பூமி பூஜை செய்கிறது, இல்லை வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த நாளில் வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க. அதாவது வீட்டை வந்து நம்ம ரீஆல்ட்ரேட் பண்ணுறது, இல்லைன்னா வீடை வந்து கட்டிட்டு வந்து நம்ம இடிக்கிறது, இது மாதிரி எல்லாமே நம்ம அன்னைக்கு செஞ்சுக்கலாம். ஏப்ரல் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராமநவமிங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து அவதரித்த நாளாக சொல்லப்படுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீர், மோர், பானகம் இது எல்லாமே நாம நிவேதனமாக செஞ்சு பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குங்க. முக்கியமாக பெண்கள் இந்த நாளில் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க. ஏன்னா நல்ல கணவன் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏப்ரல் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரங்க. முருகனுக்கே உண்டான விசேஷமான நாளாக தான் அது அமைஞ்சிருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவடி எடுக்கிறது, இல்லை பாத யாத்திரையாக போகிறது, விரதம் இருந்து வீட்டில் வந்து வழிபாடு செய்கிறது, மொட்டை அடிக்கிறது, இது மாதிரி எல்லாமே அன்னைக்கு செஞ்சுக்கலாங்க. அப்போ முருகனுக்காக வேண்டி இருக்கிற எல்லா வேண்டுதலையுமே இந்த நாளில் நம்ம நிறைவேற்றிக்கலாம். இது தொடர்ந்து ஏப்ரல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமிங்க. அன்னைக்கு வந்து கிரிவலம் போகலாம். எல்லா மலைகளிலுமே நம்ம கிரிவலம் போகலாங்க. முக்கியமாக உங்கள் ஊரில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள், சிவன் கோயில் இதெல்லாம் கூட நம்ம சுற்றி வரலாங்க. அதுவுமே கிரிவலம் செஞ்ச பலனத்தை நமக்கு கொடுக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிரிவலம் சுற்றி வந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிடும். அடுத்ததான் இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷ நாள் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தமிழ் வருட பிறப்பு வந்து நம்ம சொல்லலாங்க. அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு வந்து இருக்குதுங்க. இதை வந்து தமிழ் விஸ்வாவசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்திரை தமிழ் வருட பிறப்பை இந்த தமிழ் வருட பிறப்புக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு முக்கணிகளையும் வச்சு பூ, பழம், தேங்காய், வெத்திலைப்பாக்கு, கண்ணாடி, தங்கம், வெள்ளி, பணம் இல்லை சில்லற காசு இது எல்லாத்தையுமே நம்ம நைட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. காலையில் நம்ம எழுந்திருக்கிறப்பயே நைட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளேட்டில் தாங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ தான் அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு எந்த ஒரு செல்வ குறையும் ஏற்படாமல் மகாலட்சுமியின் திருப்பார்வை வந்து நமக்கு கிடைக்குங்க. அப்போ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22ஆம் தேதி நடராஜர் அபிஷேகங்க. நடராஜருக்கு நடத்தக்கூடிய முக்கியமான அபிஷேகத்தில் இதுவும் ஒன்று. இதை தொடர்ந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதாவது மார்ச் 23ஆம் தேதி மறுபடியும் ஒரு வாஸ்து நாள் வருதுங்க. இது வந்து சித்திரையில் வரக்கூடிய முதல் வாஸ்து நாள். அப்போ இந்த நாள்லையுமே நம்ம வீடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே செஞ்சுக்கலாங்க. இதை தொடர்ந்து ஏப்ரல் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க. தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அமாவாசையாக இருக்குது. அன்னைக்கு வந்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுக்கலாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி அக்ஷய திருதிங்க. இதுதான் முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒன்று. வருஷம் ஃபுல்லாக சேர்த்த காசை வந்து இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தாங்க கோல்டு, சில்வர் இப்படின்னு எல்லாமே வாங்குறதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ இந்த நாளில் வந்து நம்ம வாங்குறத விட மற்றவங்களுக்கு வந்து தானமாக கொடுக்கறது தாங்க ரொம்பவே சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து தங்கம், வெள்ளி காயின் இதெல்லாமே சின்னதாக ஏதாவது வாங்கியாவது மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அன்னதானமும் செய்யலாம். ஏன்னா தானத்திலேயே சிறந்த தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க இந்த அன்னதானம். அதனால முடிஞ்சவங்க தங்கம், வெள்ளி
வெள்ளி இதெல்லாம் வாங்கி கொடுங்க தானமா. இரட்டைப்பு பலனா உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க. முடியாத பட்சத்துல அன்னதானமாவது ஒரு 2 பேருக்காவது வாங்கி கொடுங்க. அப்படி செய்யறது மூலியமா பாத்தீங்கன்னா மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் உங்களுக்கு நிறைந்திருக்குங்க. இதையெல்லாம் தாங்க இந்த மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்களா நமக்கு அமைஞ்சிருக்குது. இது மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் மூலமாகவும் விசேஷ நாட்கள் பலனாகவும் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை கொண்டவங்க, அதுவும் விடாமுயற்சியாக இருக்கிறவங்க, எப்படியாப்பட்ட கீழ்நிலையில இருந்தாலுமே கூட முயற்சி செஞ்சு உழைத்தே இவங்க முன்னுக்கு வரக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் வந்து சூரியன், புதன், சனி, சுக்கிரன் மற்றும் ராகு போன்ற 5 கிரகங்களின் பஞ்ச கிரக யோகத்தை வந்து உருவாக்குறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது கணிசமாக உயருங்க. அப்போ வருமானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்பயும் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறது மூலிமா நீங்கள் பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணுறது இல்லை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது இது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுடைய ஃபியூச்சருக்கு அது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். புதுசா லேண்ட் வாங்குறது, வீடு கட்டுறது இது மாதிரிலாம் கூட நீங்க செஞ்சு வச்சுக்கலாங்க. உங்களோட அதிர்ஷ்ட வீட்டிற்கு அதிபதியான 10ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாவே 11ஆம் வீட்டில் தாங்க சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இவங்க கூட இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலைக்கு போக இடத்துல வந்து மன அழுத்தம் வந்து உங்களுக்கு உருவாகிற சூழ்நிலை கூட இருக்குது. ஏன்னா வேலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. நீங்கள் ஓவர் டைம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. என்னதான் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் விட்டுடாமல் இந்த வேலையை செய்யணுமா அப்படின்னு நினைக்காம இது ஒரு சவாலை எடுத்து சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அப்போ வேலையை வந்து நீங்கள் குயிக்காக செஞ்சு முடிக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸில் வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு சக்ஸஸ்லாம் கிடைக்க போகுதுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வேலை தேடிட்டு இருக்க ரிஷபராசிக்காரங்களா இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செஞ்சாலே போதுங்க, வேலை கண்டிப்பாக கிடைக்கும். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆவது வீட்டில் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வணிகத்திற்கு சாதகமான சூழ்நிலையில் ஏற்பட போகுது. அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து வணிகம் செய்கிற தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே இந்த டைமில் வந்து சின்ன சின்னதாக அபாயங்களெல்லாம் நீங்கள் தாண்டி தாங்க போயாகணும். அப்போ தான் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்துக்கிட்டு போக முடியும். உங்களோட வணிகத்துக்காக புதுசாக ஏதாவது செய்யறதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்கலாங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. கேது பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே 5ஆம் வீட்டில் தாங்க அமர்ந்திருக்கிறாரு. 11ஆம் வீட்லையும் பார்க்குறாரு. இது மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதே நேரத்தில் மற்ற இடத்துல நீங்கள் வேலை செய்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக உருவாகுங்க. அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது இல்லை வேலையிலேயே நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பூஜ்ஜியமே ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துடுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட படிப்பு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா படிப்பில் வந்து உங்களால் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை உருவாகும். அதனால் நிறைய பிரச்சனையெல்லாம் வருங்க. அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா தாங்க இந்த மாதத்துல வந்து உங்களால வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் வந்து உங்களோட குடும்ப வாழ்க்கையில கூட ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தாங்க இருக்க போகுது. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்குள்ளேயும் சின்ன சின்னதா கருத்து வேறுபாடு, மனவருத்தம், வாக்குவாதம் இதெல்லாம் இருக்குங்க. 2 பேத்துல யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் அமைதியா இருக்கிறது மூலியமா தான் இந்த பிரச்சனையை வந்து நீங்க சமாளிக்க முடியும். மாத தொடக்கத்திலேயே செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டுல இருக்கிறாருங்க. அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயே உங்களுக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் வரலாங்க. ஆக்ரோஷமான பேச்சுவார்த்தையெல்லாம் வரலாம். இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள பரஸ்பர புரிதல் இல்லாம இருக்கிறதுனாலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சரியா புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறதுனாலையும் தாங்க. அதனாலதான் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயே டென்ஷன் காட்டுற சூழ்நிலையில உருவாகும். 5ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா கேது பகவான் மாதம் ஃபுல்லாவே இருக்கிறாருங்க. இந்த மாதம் நிதி ஆதாயங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு 11ஆம் வீட்டுல வந்து ஒரே நேரத்துல 5 கிரகங்களின் செல்வாக்கு காரணமா நீங்க வந்து பணம் பெறுவதில் எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க. அதனால பணம் அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்பவே தாராளமா நீங்க புழங்க போறீங்க. பல ஊடகங்கள் மூலமாகவும் பணம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்ப சொத்துக்கள் மூலமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. 11 8ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்க ராசியில வந்து பயிற்சி ஆகிறாருங்க. கேது பகவான் பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுல பயிற்சி ஆகிறதுனால சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்களின் 11ஆம் வீட்டுல பயிற்சி ஆகிறதுனாலையும் பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வருங்க. அதாவது பாத்தீங்கன்னா அஜீரண கோளாறுலாம் வரலாம். அதனால வெளியில சாப்பிட்ற உணவுகளை வந்து நீங்க தவிர்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா காது வலி, காதுல ஏதாவது பிரச்சனை எல்லாம் வரலாங்க. அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து நீங்க கொஞ்சம் அக்கறை காட்டிக்கணுங்க. கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கிறது மூலமா கடன் எல்லாத்தையுமே நீங்க அடைச்சு முடிக்க முடியும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமா பாத்தீங்கன்னா உங்க ராசியை ஆளக்கூடிய
இருக்கக்கூடிய கிரகமான சுக்கிரனின் பீஜ மந்திரத்தை வந்து படிங்க. தனக்காரகனான சுக்கிரன் உங்களுக்கு எல்லா நல்ல பலன்களையுமே கொடுப்பாருங்க. இது மாதிரி யாரெல்லாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே சுக்கிர பகவானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.